சுனாமி என்பது ஒரு கடல் அல்லது ஒரு பெரிய ஏரியில் பொதுவாக ஒரு பெரிய அளவிலான நீர் இடப்பெயர்ச்சியால் ஏற்படும் அலைகளின் தொடர் என்பதை நாம் அறிவோம். வெள்ளி சுனாமி, சில்வர் சுனாமி என்ற சொல் பொதுவாக 1946 முதல் 1964 வரையிலான ஆண்டுகளில் பிறந்த குழந்தை ஏற்றம் தலைமுறை, பேபி பூம் ஜெனரேஷன், தொடர்ந்து வயதாகும்போது ஓய்வு பெறும் ஆண்டுகளில் நுழையும் அமெரிக்கர்களின் பெரிய கூட்டத்தை குறிக்கிறது. சிலரால் வயதான மற்றும் தாக்குதல் என்று கருதப்படும் இந்த சொல் வயதான மக்கள் தொகையால் உருவாக்கப்பட்ட பொருளாதார வாய்ப்புகள் மற்றும் அது சமூகத்திற்கு ஏற்படுத்தக்கூடிய சவால்கள் இரண்டையும் முன்னிலைப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது. 2024 ஆண்டு அமெரிக்க மக்கள் தொகையில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கிறது. அலையன்ஸ் ஃபார் லைஃப் டைம் இன்கம்ஸ் ரிட்டையர்மெண்ட் இன்கம் இன்ஸ்டியூட் நடத்திய ஆய்வின்படி இந்த ஆண்டு 4.1 மில்லியன் அமெரிக்கர்கள் 65 வயதை எட்டியுள்ளனர். இது ஓய்வு பெற்றவர்களின் வெள்ளி சுனாமி என்று நிபுணர்கள் அழைப்பதை தூண்டியுள்ளது. வெள்ளி சுனாமிக்கு என்ன காரணம்? வெள்ளி சுனாமி என்பது வயதான மக்கள் தொகையின் அளவை கொண்டு மட்டுமல்ல, பல தசாப்தங்களாக ஆயுட்காலம் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ந்துள்ளது என்பதாலும் ஏற்படுகிறது. 1960இல் 65 வயதை எட்டிய ஒரு ஆணின் சராசரி ஆயுட்காலம் கூடுதலாக 12.8 ஆண்டுகள் இருந்தது. ஒரு பெண்ணுக்கு இந்த எண்ணிக்கை 15.8 ஆண்டுகள் ஆகும். சர்வதேச நாணய நிதியம் IMF கூறுவது போல் உலகம் எதிர்கொள்ளும் மிகவும் வலிமையான மக்கள் தொகை சவால் இனி விரைவான மக்கள் தொகை வளர்ச்சி அல்ல, மாறாக மக்கள் தொகை முதுமை. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் 104 மில்லியன் முதியவர்கள் 60+ வயதுடையவர்கள் உள்ளனர். இது மொத்த மக்கள் தொகையில் 8.6% முதியவர்களில் 60+ ஆண்களை விட பெண்கள் அதிகமாக உள்ளனர். கூட்டு குடும்பத்தின் ஆயுட்காலம் அதிகரிப்பு மற்றும் சமூக கட்டமைப்பில் ஏற்படும் சரிவு ஆகியவை முதியவர்களை தனிமை மற்றும் புறக்கணிப்புக்கு தள்ளுகின்றன. வயதானவர்கள் தங்கள் குடும்பங்கள், சமூகங்கள் மற்றும் சமூகத்திற்கு ஒரு சொத்து. பராமரிப்பாளர்கள், ஆலோசகர்கள், மத்தியஸ்தர்கள், வழிகாட்டிகள் மற்றும் உணவு வழங்குபவர்கள் என அவர்களின் பங்களிப்பு விலைமதிப்பற்றது. ஆனால் பெரும்பாலும் அங்கீகரிக்கப்படுவதில்லை. முதியோர் சங்கங்கள் மூலம் இத்தகைய திறன்களை பயன்படுத்துவதும் வளர்ப்பதும் வளர்ச்சி கோட்பாடு மற்றும் நடைமுறைக்கு ஒரு தீர்க்கமான பங்களிப்பாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. OPAக்கள் எனப்படும் ஓல்டு பீப்புள் அசோசியேஷனும் முதியோர் சங்கங்கள் முதியோர்களுக்கான புதுமையான சமூக அடிப்படையிலான அமைப்புகளாகும். இவை முதியோர்களின் வாழ்க்கை நிலைமைகளை மேம்படுத்துவதையும் அவர்களின் சமூகங்களை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளன. OPAக்கள் முதியோர்களிடம் உள்ள தனித்துவமான வளங்கள் மற்றும் திறன்களை பயன்படுத்தி பயனுள்ள சமூக ஆதரவை வழங்கவும், செயல்பாடுகளை எளிதாக்கவும், சேவைகளை வழங்கவும் பயன்படுத்துகின்றன. OPAக்களின் வெற்றிக்கு காரணம் அவற்றின் உறுப்பினர்கள் முதியோர், பரவலாக மதிக்கப்படுகிறார்கள் மற்றும் சமூக அறிவு மற்றும் அனுபவத்தின் செல்வத்தை கொண்டுள்ளனர். முதியவர்கள் தங்கள் சமூகங்களில் தங்கி OPA மற்றும் அதன் செயல்பாடுகளுக்கு தொடர்ச்சியை வழங்குகிறார்கள். இதனால் அமைப்பின் நிலைத்தன்மைக்கு பங்களிக்கிறார்கள். பரந்த சமூக உறுப்பினர்கள் OPAவின் வெற்றியில் ஒரு தனிப்பட்ட ஆர்வத்தை கொண்டுள்ளனர். OPA ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் பயனளிக்கிறது மற்றும் மக்கள் தங்களை சங்கங்களின் எதிர்கால உறுப்பினர்களாக கருதுகிறார்கள். வாழ்வாதார பாதுகாப்பை உருவாக்குதல், சுகாதாரத்தை மேம்படுத்துதல். அதாவது வயதானது ஒரு வளர்ச்சி பிரச்சனை. ஆரோக்கியமான முதியவர்கள் அவர்களின் குடும்பங்கள், அவர்களின் சமூகங்கள் மற்றும் பொருளாதாரத்திற்கு ஒரு வளமாகும். சமூக வாழ்க்கையில் பங்கேற்பை ஊக்குவித்தல். பிராந்தியம் முழுவதும் உள்ள OPAக்கள் முதியவர்களுடைய பரஸ்பர ஆதரவை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளன. சமூக மேம்பாட்டு நடவடிக்கைகளை எளிதாக்கக்கூடிய சமூக ஆதரவு நெட்வொர்க்குகளை உருவாக்குவதன் மூலம் அவர்களின் தனிமை மற்றும் பாதிப்பை குறைக்கின்றன. OPA அணுகுமுறை முதியவர்களின் திறன்கள் மற்றும் அனுபவங்களை பயன்படுத்தி பகுதி சார்ந்த செயல்பாடுகள் மூலம் தங்களுக்கும் தங்கள் சமூகங்களுக்கும் உதவுகிறது. பங்கேற்பு நிர்வாகத்தை ஊக்குவித்தல். பிராந்தியம் முழுவதும் உள்ள ஓல்டு
ஓல்டர் பீப்புள் அசோசியேஷன்கள் முதியவர்களின் உரிமைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் ஏற்கனவே உள்ள சேவைகளுக்கான அணுகலை மேம்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அரசாங்க சேவை வழங்குனர்களுடன் இணைப்பது, அரசாங்க துறைகள் தாங்கள் பயன்படுத்துவதற்கான வளங்கள் என்பதை ஓல்டர் பெர்சன்ஸ் அசோசியேஷன்ஸ் உறுப்பினர்கள் அங்கீகரிக்க உதவுகிறது. இது முதியவர்களிடையே நம்பிக்கையையும் அவர்களின் குறிப்பிட்ட தேவைகளை வெளிப்படுத்துவதில் வெளிப்பாட்டையும் உருவாக்குகிறது. குடிமை சங்கங்களில் பங்கேற்பது சமூக மூலதனத்தை உருவாக்குகிறது. இது பரஸ்பர நன்மைக்காக ஒருங்கிணைப்பு மற்றும் ஒத்துழைப்பை எளிதாக்கும் நெட்வொர்க்குகள், விதிமுறைகள் மற்றும் சமூக நம்பிக்கையை உருவாக்குகிறது. கணிசமான சமூக மூலதனத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் வாழ்க்கை எளிதானது. ஒரு காலத்தில் நான் ஒருவனாக இருந்தேன். ஆனால் இப்போது நாம் பலர் எனும் நல்லெண்ணத்தோடு முதியோர் ஒருங்கிணைந்து செயல்படும்போது அனைவருக்கும் மகிழ்ச்சி பெருகும், ஆயுள் அதிகரிக்கும், தரமான வாழ்க்கை வாழ இயலும் என்பதில் ஐயமில்லை.